ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலும் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். ஒரு அருமையான பாடலை பாடி நாம் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். இன்றைய தலைப்பு மனம் திரும்புதல். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வேத வார்த்தையை வாசிக்கலாம். மார்க்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், பரிசுத்தவான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க் 2:16 வாசிக்கிறோம், அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து என்று வாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய இருதயம் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக கைகளை விரிக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய பாவங்களை மன்னிக்க சித்தமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் பணத்தையோ உங்கள் பொருளையோ உங்கள் நகைகளையோ உங்கள் சொத்துக்களையோ கேட்கவில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில்
எதை கேட்கிறார் தெரியுமா? அவர் உங்களுடைய இருதயத்தை கேட்கிறார். நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாவ அழுக்குகளையும் சுத்தம் செய்து நல்ல இருதயத்தோடு நம்மை வைக்கும்படியாய் விரும்புகிறார். ஆமேன். இருதயத்தில் ஒரு பாவமான நோய் வந்து சேர்கிறது. அந்த பாவமான நோய் நம்முடைய இருதயத்தை பாழாக்கி போடுகிறது, மன கடினத்தை கொடுக்கிறது, சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் செய்கிறது. பாவத்தில் இருந்து மனம் திரும்பி இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சந்தோஷமுள்ள வாழ்வு நிச்சயமாய் கிடைக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் வெளிப்புறமாகவே சிரித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஒரு உள்ளான இருதய சிரிப்பு கிடையாது, சந்தோஷமும் அடையவில்லை. இப்படியே போனால் நம் உடல் பலவீனம் அடைந்துவிடும். வெளிப்புறமாய் இருக்கிற நம்முடைய சரீர பலவீனத்திற்கு மருந்து உண்டு. ஊசியோ அல்லது மாத்திரைகளோ தேவைப்பட்டால் ஜெபம் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் உட்புறமாய் இருக்கிற நம் இருதயத்திற்கு மனவேதனைகள் அல்லது பாவ குற்ற உணர்வுகள் வந்தது என்றால் அதற்கு எந்த மருந்தும் கிடையாது, எந்த மருந்தும் கிடையாது. இதற்கு எல்லாம் ஒரே மருந்து, ஒரே தீர்வு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மருந்து. அல்லேலூயா, ஆமென். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 படி, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய இருதய வாசற்படியிலே நின்று ஆண்டவர் தட்டுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு நம்முடைய பாவ உணர்வை, நம்முடைய குற்ற உணர்வை எல்லாம் மறந்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்கு வந்தால் போதும் என்று நினைக்கிறாயா? உடனே உன்னுடைய இருதயத்தை தர ஆண்டவர் வர ஆசைப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரே, என் இருதயத்தில் உள்ள பாவ அழுக்குகளை நீர் சுத்தம் செய்து எனக்குள் வாசம் பண்ணும் என்று சொல்வோமானால் ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாய் வாழ வைப்பார். இந்த நாளில் நம்மை பரிசுத்தமாய் வாழ வைப்பார். பரிசுத்தமாக வாழ்ந்தோம் என்றால் நம்மை 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இன்னொரு வேத வார்த்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியின் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாள் சீக்கிரமே வரப்போகிறது. தாமதிக்கிறார் என்று எல்லோரும் எண்ணுகிறோம் அல்லவா? நிச்சயமாய் கிடையாது. கர்த்தர் அவருக்கு சித்தமான நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து இறங்கப் போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்மை அவர் பலப்படுத்துவார். நம்முடைய பாவ உணர்வுகளிலிருந்து நம்மை மீட்டு கொள்ள
அவரால் முடியும். இன்றைக்கு வெளிப்புறமாய் சிரிக்கிற நமக்கு ஆண்டவர் உள்ளான சிரிப்பை கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு மன கடினத்தோடு நிம்மதி இல்லாமல் எத்தனையோ பேர் படுத்து எழுவதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தூக்கம் ஒரு சமாதானமான தூக்கமாக இருக்க வேண்டும். பாவ உணர்வுகள், குற்ற உணர்வுகளை நம்முடைய மனசில் வைத்துக்கொண்டு நாம் நிம்மதியாய் தூங்கவே முடியாது. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பாயா கேட்கிறார். ஆமென். திறந்து கொடுப்போமா? அருமையான இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். ஜெபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமையான இந்த புதிய நாளிலே அப்பா, எங்களுடைய பாவ உணர்வுகள், குற்ற உணர்வுகள் இருக்குமானால் கர்த்தை எடுத்து அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, திடப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, சோதரிக்கிறோம். நீங்க வந்து வாசம் பண்ணுங்க. ஆனால் அப்பா, எங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம், நாங்கள் பலப்படுவோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதிலும் நீர் எங்களை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.